உங்களுக்கு பிள்ளையாரை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிள்ளையார் வந்து யார், அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கடவுள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் நீங்கள் எந்த கோயில் எடுத்துக்கிட்டாலும் என்ட்ரியில் முதல்ல யார் இருப்பான்னு தான் தலைவன் தான். பிள்ளையாரை பார்க்காம உங்களால் உள்ள ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளையாரை கும்பிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களால் வந்து உள்ளேயே போக முடியும். எதனாலயா இந்த ஆளை வந்து எல்லா இடத்துலையும் முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க? இந்த ஆள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஏன் இந்த ஆளை வந்து அங்கங்கே உட்கார வச்சுருக்காங்க? ஏன் இந்த ஆளுக்கு வந்து முதல் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க? பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. என்ன மேட்ரு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு சில கடவுள்கள் எல்லாம் கும்பிட போகும்போது, வழிபட போகும்போது நம்ம வந்து என்னன்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம், வேறு ஏதாவது ஒரு இதுனா தீட்டு அப்படின்ற ஒரு யோசனையில் வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து சங்கடப்படுவோம். வீட்டில் இறந்துட்டாங்க, வயசுக்கு வந்துருச்சு, குழந்தை பிறந்துச்சு. பட் ஆனால் இந்த எந்த ஒரு தீட்டும் கிடையாது. எந்த ஒரு நீ நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த காலகட்டத்திலும் வணங்கிக்கலாம், கட்டி பிடிச்சி கும்பிடலாம் அப்படின்ற ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் பிள்ளையார் தான். ஞான கடவுளுங்க. அவர் வந்து ஞானம், மைண்டு, ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்றது வந்து சொல்லலாம். கூகுளோட ஒரு 100x 1000x மடங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஞான கடவுள். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அல்டிமேட்டான ஒரு மைண்டு திங்கிங். ஸோ அதனால தான் பிள்ளையாருக்கு வந்து எந்த ஒரு நேரம் காலம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் நீங்கள் வந்து அவரை போய் கும்பலாம். நான்வெஜ் சாப்பிட்டா கும்பலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் கும்பலாம், எந்த நேரத்தில் வேணால் வந்து கும்பலாம். உங்களுக்கு உண்டான 7:30 சனி என்ன கழுத குதிரை. அதனால தான் பிள்ளையாரை வந்து ஃபஸ்ட்டு கும்பிட்றோம். நீங்களும் பிள்ளையாரை போய் கும்பிடுங்க. இப்போ புரியுதா பிள்ளையாரை வந்து ஏன் எல்லா கோயிலையும் முன்னாடி வச்சுருக்கேன்னு சொல்லி?